ஓய், என்ன முறைச்சுக்கிட்டே இருக்கா? என்னன்னு சொன்னா தம்பி தெரியும். என்னன்னு சொல்லுடி. ஹலோ மேடம், காது கேக்குதா? ஹலோ. மாமா கிட்ட இருந்து எதனா எதிர்பார்க்கறேன்னா கேளு. மாமா தருவேன், தயங்காத. நான் என்ன அவ்வளோ அழகாவா இருக்கேன்? ரொம்ப நேரமா சைட் அடிச்சுக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கு. ஆ? இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்கணும். பேசிக்கலி நான் அழகுதான், எனக்கு தெரியும். அதுல எந்த சந்தேகமும் இல்ல. இருந்தாலும் என் பொண்டாட்டி என்ன இவ்வளவு வெறி கொண்டு ரசிச்சு பார்க்கும்போதுதான் எனக்கே சந்தேகமா இருக்கு. என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? நீங்கள் தங்களுடைய அழகை இவ்வளவு ரசிக்கிறதுக்கு நான் என்னன்னு பண்ணேன்? ஆ? ஓய், என்ன பொசுக்குன்னு யோங்குறா? மவள, திமிரு அதிகமாயிட்டுடி வர வர உனக்கு. ம் யோன்னு சொல்லுவடி. இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன். ஆரம்பத்துல ஏங்க, வாங்க, போங்கல இருந்து, அதுக்கப்புறம் ரகு, ஆ, அதுக்கப்புறம் டேய் மாமா, அதுக்கப்புறம் வாடா போடா, இப்போ யோ. ம் நல்லா இருக்குடி உன் கதை, நல்லா இருக்கு. இன்னும் எங்க கொண்டு போய் முடிக்க போறேன்னு தெரியல. உங்க இஷ்டத்துக்கு பேசினா அப்ப இப்படிதான் பேசுவேன். நீ தானடி வந்து என்ன பாத்துக்கிட்டு இருந்த? மொவல நான் தான் உண்மையா கோவப்படணும். தேவையில்லாம ஒரு வாலிப பையனை சைட் அடிச்சுக்கிட்டு என்னைய மயக்கலான்னு பாக்குறியா? வெக்கமா இல்ல உனக்கு? எனக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிட்டு, நாளா மயங்க மாட்டேன். செப்படி அப்படியே நடிக்காதீங்க. என்ன ஓவர் ரியாக்ஷன் உடம்புக்கு ஆகாது ரகு. நான் உங்களை முறைச்சுக்கிட்டு இருக்கிறது சைட் அடிச்சுக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கா? யோ, மனசுல இந்த ஆசைலாம் வர இருக்கு போல உங்களுக்கு. வேற ஒருத்தி வந்து உங்ககிட்ட இப்படி எல்லாம் கேட்பான்னு சொல்லிட்டு இப்பதான் கேட்கலாம்னு தோணி இருக்கா, இல்ல ஆல்ரெடி கேட்டுட்டாங்களா? எவ்வளையாச்சும் இந்த மாதிரி சைட்ல வச்சிருக்கீங்களா? எனக்கு என்னமோ இருக்குன்னு தான் தோணுது. அப்படிலாம் இல்ல, சும்மா வெறு பேத்தி பாப்பமே சொன்னேன். அந்த அளவுக்கு எல்லாம் ஒர்த் இல்ல. ஒன்னே சமாளிக்க முடியல, இல்ல 9. புரிஞ்சா சரி. ஓய், என்ன பொசுக்குன்னு டேமேஜ் பண்ற? அப்படிலாம் சொல்லக்கூடாது. நான் அப்படி சொல்றேன் அப்படின்னா நீ உடனே அப்படிலாம் சொல்லாதீங்க மாமா. நீங்க அழகுதான் எனக்கு தெரியும். உங்களை சுத்தி 1000 பொண்ணு கியூல நிக்குது, அப்படி இப்படின்னு எக்ஸ்ட்ரா டைலாக் எல்லாம் போடணும்டி. உடனே பொசுக்குன்னு இப்படி பல்ப் வாங்கி கொடுக்குற. ஆமா ஆமா, ரொம்ப அழகுதான். அப்படி வழியுது, தொடச்சுக்கோங்க. ஷோ கடவுளே, இப்ப எதுக்குடி என்ன டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க வந்து நின்னுகிட்டு? இப்ப நான் பேசுறதெல்லாம் உங்களுக்கு டார்ச்சரா தெரியுது, அப்படிதானே? தெரியாம சொல்லிட்டேன். மனசுல இருக்கிறது தானே வாய் வழியா வெளியே வரும். என் செல்லமே, என் தங்கமே, ஒரு 60 கிலோ இருப்பியா? 60 கேஜி என்னோட வைரமே. சொல்லுங்கம்மா, உங்களுக்கு என்ன பண்ணணும்னு? ஓ, நான் வெயிட் போட்டுட்டேன்றத சொல்லி காமிச்சிட்டு இருக்கீங்க, அப்படிதானே? புரிஞ்சுட்டுங்க, புரிஞ்சுட்டேன். இப்ப நான் வெயிட் போட்டுட்டேன், பிரெக்னன்ட்டா இருக்கேன், நல்லாவே இல்ல பாக்குறதுக்கு. அதனால இப்ப வேற ஒரு பொண்ணு நீங்க. அப்படிலாம் இல்லவே இல்ல. நீ ரொம்ப கற்பனை கட்டுறதுக்கோ இதெல்லாம் வேண்டாம். ஒரு ஜேசிபி எடுத்துட்டு வந்து மொத்த கற்பனையும் இடிச்சு தூக்கி போட்டுரு. நல்லா இல்ல, இந்த அளவுக்கு எல்லாம் யோசிக்காது சரியா? கொஞ்சம் கம்மியாவே யோசி. எதுக்கு? நான் உன்கிட்ட பேச மாட்டேன், நான் கோவமா இருக்கேன். ஓ, கோவம் நீ அப்படிதானே? தெரியுது தெரியுது, ரொம்ப கோவமா இருக்க போலியே. என்ன கிண்டல் பண்றீங்களா? என்ன, நான் உண்மையாவே கோவமா இருக்கேன். யா என் தங்கம் ஏன் என் மேல கோவமா இருக்கு? நான் என்ன தப்பு பண்ண சொல்லு, உடனடியே இப்பயே தீர்த்து வைக்கிறேன். என் தங்கத்தை யார் கோவப்படுத்தினா சொல்லு? சொல்லுமா தங்கமே, சொல்லுங்கள். உங்கள் ஆணையை எதுவா இருந்தாலும் நான் நிறைவேற்றுவேன். சொல்லுங்கள், யார் உங்களை கஷ்டப்படுத்தினா? ஏய், பொசுக்குன்னு அப்படிலாம் சொல்லக்கூடாது. பாத்தீங்களா, கேட்டுட்டு சொல்லக்கூடாதுங்கறீங்க. என்னடி பிரச்சனை உனக்கு? அது எப்படி? அங்க இருந்து சார் வந்தாரு, ஸ்ட்ரைட்டா அவங்க அக்கா கிட்ட போனாரு, போயிட்டு அவங்க அக்காக்கு தேவையான ட்ரெஸ் எடுத்து கொடுத்தாரு. இது அவகிட்ட சாரியா இல்ல, இந்த கலர்ல எடுத்துக்க சொல்லுங்க அப்படின்னு சொன்னாரு. அங்க எடுத்து வச்சுட்டு இங்க வந்து நின்னுக்கிட்டாரு. அப்ப உங்க அக்கா கண்டிதான் இங்க வந்திருக்கீங்க, அப்படிதானே? நான் கூட என் புருஷன் ஆசையா வெளியே கூட்டிட்டு வந்திருக்காரு, எதையோ வாங்கி தர போறாரு அப்படின்னு சொல்லிட்டு கற்பனை கோட்டை கட்டிட்டீங்க வந்து நின்னா. சார் ரொம்ப தான் பண்றீங்க. உங்க அக்காக்கு மட்டும் தான் சாரி எடுத்து கொடுப்பீங்களா? நான் எப்படி உனக்கு எடுத்து தர மாட்டேன்னு சொன்னேன்? உனக்கு என்ன வேணுமோ போய் வாங்கி கொடி, இந்த கடையை வேணா வாங்கி தரவா? ரொம்ப தான். இந்த வாய் மட்டும் இல்லன்னா அவங்கள நாய் கூட மதிக்காது. சரி சொல்லு. நான் இவ்வளவு சொல்லி உங்களுக்கு புரியல, அப்படிதானே? ஏய் கை விடுங்க, நான் போறேன். என் சொல்லல ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். உனக்கு என்ன சாரி தானே? வா, இந்த உலகத்துல இருக்கிற எல்லா சரியும் வாங்கி தரேன். இந்த மாதிரி போலியா நடிக்கிறது எனக்கு பிடிக்கவே மாட்டேங்குது.
உங்களுக்கு என்ன பிடிக்கவே இல்ல, எனக்கு நல்லாவே தெரியுது. அவசரப்பட்ட முடிவு எடுக்காதடி. நீ ஏன் முடிவு எடுத்துக்கிற? இல்ல தெரியாம நீயும் எப்படி முடிவெடுப்ப? மவள பொண்ணு ரோம்பத்துக்கு ஒண்ணு நீ சொல்லல, நீ என் பொண்டாட்டிடி, உன்னை எப்படி பிடிக்காம போகும்? உன்னை யாருக்காச்சும் பிடிக்காம போகுமா சொல்லு? உனக்கு என்ன சாரி தானே? நான் என் கையால என் பொண்டாட்டி கிட்ட இல்லாத கலரா சும்மா நச்சுன்னு பார்த்து ஒரு ரோஸ் கலர்ல எடுத்து தரேன் வா. என்ன ஓகே? ரோஸ் கலர் ஓகே? மூக்கால ஏண்டி பம்ப் அடிச்சுக்கிட்டு இருக்க? பாத்தீங்களா பாத்தீங்களா, இப்ப கூட என்கிட்ட இல்லாத கலர்னு சொல்லிட்டு ரோஸ் கலர்னு சொல்றீங்க. பிங்க் கலர்ல நீங்களே 4-5 புடவை எடுத்து கொடுத்துருக்கீங்க. நல்லாவே தெரியுது நான் உங்களுக்கு முக்கியமே இல்லைன்னு சொல்லி. கை விடுங்க. அப்படி இல்ல, ரோஸ்லயே நிறைய ரோஸ் இருக்கு. என்ன சொல்லி சமாளிக்க? உனக்கு நான் எடுத்து தரேன், அப்பதான் உனக்கு புரியும் வா. ரகு அனு, நான் யார்கிட்டயும் பேச மாட்டேன் சொல்லிடுறேன் உன்கிட்ட. ஆனா நான் பேசுவனே. அனு, நான் கோவமா இருக்கேன், கைய விட சொல்லு, டென்ஷன் ஆயிருவோம் பாத்துக்கோ. நீங்க என் கையை விடுங்க. அனு, அவளை என் கையை விட சொல்லு. நான் விட மாட்டேனே, நீங்க என் கையை விடுங்க. நானும் விட மாட்டேன். சரியான லூசு குடும்பமா இருக்கு இந்த குடும்பத்துல மாட்டிக்கிட்டு. போகடா பத்தினா. அனு, அனு, ஏய் கையை விடு. விட முடியாது. மரியாதை கையை விட்டுரு. கையை விட்டுட்டு பேரு சொல்லிட்டேன். நீ யாரு முதல்ல என் கையை பிடிச்சு பேசுறதுக்கு? நீ யாரு? கையை விடுங்கறல்ல, டென்ஷன் பண்ணாதான் சொல்லிட்டேன் கையை விட்டுரு. சாரி ரகு. நீ யாருன்னு எனக்கு தெரியாது, என் கையை எதுக்கு பிடிச்சுக்கிட்டு இருக்கேன்னு கேக்குறேன், சாரி சொல்லிக்கிட்டு இருக்கேன். கையெடுமா, அட கையெடுமா. எனக்கும் சாரி செலக்ட் பண்ணி தெரியா? உனக்கெல்லாம் பண்ணி தரணும் எனக்கு எந்த அவசியமும் இல்ல. மரியாதையா கையெடுத்துட்டு சொல்லிட்டேன். யாமல கோபப்படுறா? யாமல அப்படி என்ன கோவம் உனக்கு? உன் அக்கா பண்ணதுக்கு யாமல எதுக்கு கோபப்படுறியா? அவளுக்கு மட்டும் சாரி செலக்ட் பண்ணி வச்சுட்டு அப்படியே பெரிய இவனாட்டம் அப்படியே போற, இங்க என் மேல கோபப்படுற. நானும் உனக்கு ஃப்ரெண்டு தானே, எல்லாரும் விட என்னதான் முக்கியம் அப்படின்னு சொல்லுவேன். நான் தானே உனக்கு முக்கியம், அப்ப என் கூட பேசுவதானே? சத்தியமா சொல்றேன், யாருக்கிட்ட பேசினாலும் பேசுவா, நான் உன்கிட்ட மட்டும் பேசவே மாட்டேன். நீ மரியாதையா பேரு சொல்லிட்டேன். அப்ப எந்த உரிமையாடா வாடி போடின்ற? எந்த உரிமையாடா? நீ எதுக்குடி என்ன வாடாங்கற? நீ எதுக்குடி என்ன வாடாங்கற? ஹலோ, என் மாமா பையனை எப்படி வேணாலும் கூப்பிடுறேன். உனக்கு என்ன வலிக்குதா? உனக்கு என்ன வலிக்குது? அதே மாதிரி சொல்லு 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 சொல்லு. சொல்லுங்க சார், சொல்லுங்க சொல்லுங்க சார், சொல்லுங்க. நான் யாரு உங்களுக்கு? யாருன்னு தெரியாதுன்னு சொல்ல வந்தீங்களா? சொல்லுங்க சார், சொல்லுங்க. மரியாதையா போயிரு, வீணா என்கிட்ட அடிப்படாத சொல்லிட்டேன். டென்ஷன் பண்ணாத. நான் என் பொண்டாட்டிக்கு சாரி செலக்ட் பண்ணோம். ஓ, சாரி செலக்ட் தான் பண்ண போறீங்களோ? சரி பாப்பா. ஏய், நான் எதுக்குடி உனக்கு எடுத்து தரணும்? நான் எதுக்குடி உனக்கு எடுத்து தரணும்? மரியாதையா என் கையை விட்டுரு, இல்லைன்னா அடிச்சு மூஞ்சி முகரெல்லாம் உடச்சிரும் பாத்துக்கோ. பாட்டி இருந்தாங்கன்னு அவன் ஐடியா வந்தேன், ஏமாத்திட்டு கூட்டிட்டு வந்திருக்கீங்களா பாட்டிய? மவள பாட்டிக்கு மட்டும் விஷயம் தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோ, மொத்த குடிமை இருக்கு பாரு, தூக்கி அப்படியே ஆணில மாட்டி தொங்க விட்டுருவாங்க பாத்துக்கோ. வாய முட்றா, ரொம்ப ஆடாத. ஆடிக்கிட்டு கிடக்கான், பண்ணதும் இவன் அக்காவா? என்கிட்ட கோபப்படுவானா? ஆமாடி, அவ எனக்கு அக்கா மட்டும்தான். ஆனா நீ அப்படி இல்லல்ல, நீ அப்படி இல்லல எனக்கு. இப்ப பேசுடி, இப்ப பேசு. நீ ஜஸ்ட் என் அத்தை பொண்ணா மட்டும் இருந்திருந்தா நான் இவளுக்கு கோவப்பட்டிருக்க மாட்டேன் உன் மேல, சரியா? எல்லாமே உனக்கு நல்லா தெரியும் நம்ம 2 பேரும் என்ன மாறின்னு சொல்லிட்டு. ஆனா நீ என்ன ஏமாத்திட்டு வந்திருக்க பத்தியா நீ? வீட்டுலதான் இருக்கேன்னு உனக்கு நல்லாவே தெரியும். வீட்டுல இருந்து கிளம்பிருக்க, ஒரு வார்த்தை சொல்லிட்டு வரணும்னு உனக்கு தோணல. பரவாயில்ல, இருக்கட்டும், அவ்வளவுதானே. இப்ப வந்தவங்க எல்லாம் முக்கியமா போயிட்டாங்க. என்கிட்ட எதுக்கிட்ட நின்னு பேசிக்கிட்டு இருக்க? போயிட்டாங்க, நின்னுகிட்டு இருக்காரு ஒருத்தர். அவர்கிட்ட போயிட்டு சாரி செலக்ட் பண்ணுவியா, என்னமோ செலக்ட் பண்ணிக்கோ, எனக்கு என்ன. வந்துட்டா பெரிய இவளாட்டம். என்கிட்ட எல்லாம் பேசாத சொல்லிட்டேன். எனக்கெல்லாம் யாருமே ஃப்ரெண்ட் இல்ல. நீ யாரோ நான் யாரோ, அவ்வளவுதான். இன்னையோட இந்த ஃப்ரெண்ட்ஷிப் மண்ணாங்கட்டி இது முடிச்சுக்கிட்டு முடிவு கட்டிப்போம், அவ்வளவுதான். நீ என்கிட்ட பேசாத, நானும் உன்கிட்ட பேச மாட்டேன். ஃப்ரெண்டா, பெரிய ஃப்ரெண்டு. வந்துட்டான் பெரிய இவளாட்டம். ஆமா, நம்ம என்ன அத்தை மாமா பையன் அப்படி வரவு மட்டுமா? நம்ம உயிர் தோஸ்து அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வசனம் எல்லாம் பாக்கணுமே. அப்படியே இங்கிருந்து இவ்வளவு வலிக்கும் கிளிப்பா. இப்ப அப்படியே விட்டுட்டு வந்திருக்கா சொல்லாம கொள்ளாம. அவ வரலாண்டி சொல்லாம கொள்ளாம. நீ எப்படி என்ன ஒதுக்கி வைக்கலாம்? நீ ஒரு வார்த்தை சொல்லிட்டு வர வேண்டாமா? இதுவே நீ அங்க இருந்து கிளம்பி இருந்தா கூட பரவாயில்ல, உன் வீட்டுல இருந்து ஒத்துக்கிட்டு இருப்பேன். ஆனா நான் வீட்டுலதான் இருக்கேன்னு தெரிஞ்சா விட்டுட்டு வந்த பாரு. இதெல்லாம் காலத்துக்குமே மன்னிக்க மாட்டேன்டி, காலத்துக்குமே மன்னிக்க மாட்டேன். என்கிட்ட பேசாத இனிமேலாம். நாளா உன்கிட்ட நான் நார்மலா பேச மாட்டேன், அவ்வளவுதான். இன்னோட முடிஞ்சிட்டு இந்த ரிலேஷன்ஷிப். யாரு வேணா என்ன ஒதுக்கி வைக்கலாம், ஆனா நீ என்ன ஒதுக்கி வச்சுட்டு வரலாமா சொல்லு? நீ என்ன ஒதுக்கி வைக்கலாமான்னு சொல்லி. எனக்கு ரேஷ்மா ஒதுக்கி வச்சுட்டு என்ன வரும்போது கூட எனக்கு கஷ்டமா இருந்துச்சு. ஆனா நீ என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லாம வந்துட்டேன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் என்னால அதை தாங்கிக்கவே முடியல. அந்த ஃபீலிங் என்னால எக்ஸ்பிரஸ் கூட பண்ண முடியல. அப்படியே பேரு சொல்லிட்டேன். பெரிய இவ ஃப்ரெண்டு,
பெரிய ஃப்ரெண்டு. ஃப்ரெண்ட்ஷிப்னா உனக்கு அர்த்தம் என்னன்னு தெரியுமாடி? உனக்கு என்னன்னு தெரியுமா? மரியாதையா கையை எடுத்துட்டு சொல்லிட்டேன். இன்னொரு வாட்டி இந்த கையை பிடிச்சு பேசுற வேலை இதெல்லாம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோ, அசிங்கமாயிரும். அப்படியே போயிரு, கண் முன்னாடியே நிக்காத. ஏய், என்ன என்ன ஃபீலிங்ஸோ? என்ன ஃபீலிங்? அழுகுற மாதிரி தெரியுது. நானும் ஒன்னும் அழுவலையே. இல்லையே, அப்படித்தானே தெரியுது. நான் ஒன்னும் அழுவல. ஆமா, இவன் பெரிய இவன் என்கிட்ட பேசலன்றதுக்காண்டி நான் அழுவாங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருக்காமல. நானும் ஒன்னும் அழுவலையே. நான் என்னத்துக்கு அழுவணுமா? நான் அழுவ மாட்டேன். அப்புறம் எதுக்கு நீ அழுதுகிட்டு இருக்க? இங்க பாரு, நான் ஒன்னும் அழுவல. திரும்ப திரும்புன்னு. ஓய், இந்த கைய வச்சு துடைக்கிற வேலை வேண்டாம், திரும்பு. என்ன என்ன பிரச்சனை? என்னத்துக்கு என்ன டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கியா நீ? நான் புருஷன் கூட இருந்தா கூட அவரு கூட என்ன எதுவுமே சொல்ல மாட்டாரு. ஆனா கூட்டிட்டு வந்து வச்சுக்கிட்டு எல்லாருமே என்ன கஷ்டப்படுத்துறீங்களா? நீ உண்மையாவே அழுவுற அப்படித்தானே? இதை நம்பணும். மாவேல அடியே, நீ யாருன்னு எனக்கு நல்லா தெரியும். இந்த அழுது டிராமா பண்ற வேலை என்கிட்ட வேண்டாம் சொல்லிட்டேன். கண்டுபிடிச்சிட்டானோ? என்ன கண்டுபிடிச்சிட்டானு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன்? ஹலோ, அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல. உண்மையாவே தான் எனக்கு கஷ்டமா இருந்துச்சு. நான் அடிச்சிரு. எம்மா 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 எப்படியெல்லாம் நடிக்க முடியுதோ எப்பா. ஆஸ்கர் அவார்டு கொடுக்கலாம் உனக்கு. நீ வாயை மூடு. என்ன மாமா பையன்ற ஒரு காரணத்து கண்டி பாக்குறேன். இல்லன்னு வச்சுக்கோ, மரண அடி அடிப்பேன். அதான் தெரியுமே, நீ ஆச்சு அழுவுறதாச்சு. நீ சிவா ட்ரெஸ் தானே எடுத்து தரேன். எனக்கு ஒன்னும் தேவையில்ல. யா வேண்டாம். யாரோ ஒருத்திக்கு நீ எடுத்து தரணும். ஐயோ நடிப்பு பா. சிவா, நீ ரொம்ப கம்பல் பண்றதுனால வேணா வந்து எடுத்துக்கிறேன். ஆமா. உண்மையாவே தான் நீ கம்பல் பண்றதுனால வந்து. ஏய், அதான் ஓகே, நீ நடிக்கிறதுல நம்பிட்டேன்னு சொல்றல, அதுக்கு மேல என்ன நடிப்பு? வா. எனக்குனே வந்து சேருதுங்க. ஒன்னொன்னு ஒரு ரகத்துல இருக்கம்மா எல்லாம். நடிப்பு பாப்பா, எப்படித்தான் இப்படிலாம் நடிக்க முடியுதுன்னு தெரிய மாட்டேங்குது எனக்கு. உண்மையாவே வாயை மூடிடு, அடிச்சு வாயெல்லாம் உடைச்சிருவேன் பாத்துக்கோ. நான் உண்மையாவே தான் ரகு ஃபீல் பண்றேன். ஆமா, தண்ணியில தான் எழுதி வைக்கணும். ரகு நடிக்காத, மரியாதையே வந்துரு. பின்னாடி நின்னு சிரிச்சுக்கிட்டு இருந்தான்னு வச்சுக்கோ, மண்டை அடிச்சு உடைச்சிருவேன். நான் சிரிக்கல ரகு, உண்மையாவே. ஆமா, சொன்னாங்க, மைக்கு போட்டு ஊர்ல சொன்னாங்க. வர கோவத்துக்கு எப்படி வெக்கமே இல்லாம இத்தனை வாட்டி மூஞ்ச மாத்துற? நீ கஷ்டப்படக்கூடாதுன்னா இச்சிவா. ரகு, என்கிட்ட இந்த டார்க் ரெட் கலர் சொல்லுவாங்களே, அந்த கலர்ல இல்ல ரகு, அரக்கு கலர், அந்த மாதிரி ஒரு கலர்ல எடுத்து கொடு. என்ன வெக்கமே இல்ல? ஆனா வைக்கப்படணும். வாங்கி தர, வாங்கிக்கிறேன். உன்னால முடியாதுன்னா சொல்லிருப்பா, எனக்கு ஒண்ணும் தேவையில்ல. ஏதோ நீ கம்பல் பண்ணின்றதுக்காண்டிதான் நானும் வாங்கிக்கிறேன். நீ இல்லன்னா நான் வேண்டாம்னு சொல்லுவேன். பெத்தாங்களா இல்ல 4 பேரை வச்சு செஞ்சாங்களான்னு தெரியல உன்னெல்லாம். வா. ஏன் ரகு, அப்படிலாம் செய்ய முடியுமா என்ன? ஒருவேளை நீ சொன்ன மாதிரி என்ன 4 பேர் வச்சு செஞ்சிருப்பாங்களோ, அதனாலதான் எனக்கு மூளை கொஞ்சம் அதிகமா இருக்கோ. ஆமா, ஆஸ்கார் அவார்டு தான் தரணும் உனக்குலாம், மூளை அதிகமா இருக்குல்ல. வா, ரெக்கமெண்ட் பண்றேன். ரகு, எனக்கு வெக்கமா இருக்கு. ஷோ கடவுளே, சூப்பரா இருக்குல்ல இந்த கலரு. என்கிட்ட இல்லாத கலரு. நான் சொன்னல அப்பமே, என் தம்பி வந்தா கரெக்டா செலக்ட் பண்ணுவான்னு சொல்லிட்டு. சூப்பரா இருக்கு, எனக்கு நல்லா பிடிச்சிருக்கு. லைட் கிரீன்ல ஒரு மாதிரி சூப்பரா இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓகே தானே, இதே எடுத்துக்கலாம்ல? நல்லா இருக்கு தானே? இல்ல நல்லா இல்ல, எடுத்துக்காதன்னு சொன்னா எடுத்துக்காம இருந்துருவியா என்ன? சரி, நீ கேட்டதுக்காடி சொல்றேன். உண்மையாவே பாக்க சகிக்கல உன் தம்பி எடுத்து கொடுத்தது. நீ இந்த சாரி எடுத்து கூடாது, ஓகேவா? இது நல்லா இருக்கே. சரி 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 சரி, அது எப்படிங்க மேடம்? நல்லா இருக்கு. எத்தனை கேள்வி கேக்குறீங்க? நானும் அது தன்றி சொன்னேன் ஃபர்ஸ்ட் காமிச்ச சாரிய. நல்லா இருக்கு, எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு நீ என்ன சொன்ன? உங்களுக்கு சாரியை ஒழுங்கா செலக்ட் பண்ண தெரியல, அப்படி இப்படின்னு என்னென்ன காரணத்தை சொன்னேன். இப்போ உன் தம்பி எடுத்து வச்ச ஒரே காரணத்துக்காண்டி அது நல்லா இருக்குன்னு சொல்ற. உண்மையா சொல்லணும்னா அந்த அளவுக்கு எல்லாம் நல்லா இல்ல. சும்மா போரிங்கா தான் இருக்கு, சுத்தமா நல்லாவே இல்ல, பாக்க சகிக்கல. உன் தம்பிக்கு கொஞ்சமாச்சும் அறிவுன்னு இருக்கா? கல்யாணத்துக்கு யாராச்சும் இந்த மாதிரி எடுப்பாங்களா? சார் நல்ல கலர் தான் சார், அது மேம்க்கு நல்லா தான் இருக்கு. நீங்க ஏன் சார் இப்படி சொல்றீங்க? கண்ணு தெரியல, அதான். கண்ணு தெரியாத குருடனெல்லாம் கல்யாணம் பண்ணிக்கணும்னு என் தலையில எழுதி வச்சிருக்கு. இங்க பாருங்க, இந்த மாதிரி எல்லாம் பேசாதீங்க சொல்லிட்டேன். நல்லா தானே செலக்ட் பண்ணிருக்கான், அழகா தானே இருக்கு. இதுக்கு மேல என்னவா? இது சூப்பரா இருக்கு. இந்த சாரி தான் எனக்கு வேணும். இது வாங்கி தர முடியுமா முடியாதா உங்களால? இது வாங்கி தாங்க, எனக்கு இதுதான் வேணும், வேற எதுவுமே வேண்டாம் எனக்கு. எனக்கு இந்த சாரி வாங்கி தந்தா நீங்க வாங்கி தாங்க, இல்ல எனக்கு வேற எந்த சாரியுமே வேண்டாம். என் தம்பி எடுத்து கொடுத்த சாரி தான் எனக்கு வேணும். ரேஷ்மா,
இந்த saree பத்தியா சூப்பரா இருக்குல்ல? ரகு செலக்ட் பண்ணி கொடுத்தான். இதே மாதிரி 3 கலர்ல இருந்துச்சு. எனக்கு இந்த கலர் தான் வேணும்னு சொல்லிட்டு நான் அவன்கிட்ட கேட்டேனா, நீயே வச்சுக்கோன்னு சொல்லிட்டு எடுத்து கொடுத்தான். சூப்பரா இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குப்பா. நான் ஆசைப்பட்டு வந்த மாதிரி எனக்கு saree கிடைச்சிச்சு. இங்க பாரு பிரியா, இவர் இந்த சாரி எடுத்து தர மாட்டேன்னு சொல்றாரு. ஏன்? நீயே சொல்லுமா, இவ்வளவு நேரம் அக்காவும் தம்பியும் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அது எப்படிதான் தெரியல, இந்த சாரிய பார்த்த உடனே அவங்க தம்பி மேல இருக்கிற கோவம் எல்லாம் போயிட்டான். ஒரே செகண்ட்ல அப்படி மாயாஜலமா எல்லாமே பென்சில் வச்சு எழுதிட்டு லப்பர் வச்சு அழைப்பாங்களே அந்த மாதிரி அழிஞ்சுட்டான். இதை நம்பணுமா நானே? நான் ஒரு சாரி எடுத்து கொடுத்தேன். அத பார்த்த உடனே நல்லாதான் இருக்குன்னு சொன்னான். என்கிட்ட கேட்டா நல்லா இருக்கும், விருப்பம் எடுத்துக்கோ அப்படின்னு சொன்னேன். இந்த சாரிக்கு புகழாரம் பார்க்கணுமே, என் தம்பி எடுத்து கொடுத்தது நல்லா இருக்கு, அப்படிதான் இப்படிதான் அப்படிதான் அப்படியே மலை மேல அடிக்கிட்டு போறா. அதுதான் நல்லா இல்லதானே இந்த சாரி. ஆமா, அந்த அளவுக்கு நல்லா இருந்த மாதிரி தான் இல்ல. பாத்தீங்களா, ஒழுங்காவே இல்ல. அவனுக்கு சாரியா செலக்ட் பண்ண தெரியல. பாத்தீங்களா, கேவலமா இருக்கு. நல்லாதான் இருக்கு. ஆமா, என் தம்பி எடுத்து கொடுத்த சாரி சூப்பரா இருக்கு. 2 பேருக்கும் கண்ணு தெரியல இல்லையா? எனக்கு இந்த சாரி தான் வேணும். இந்த சாரி நீங்க வாங்கி தர முடியுமா முடியாதா? எனக்கு இந்த சாரி தான் வேணுமே வேணும். என் தம்பி எடுத்து கொடுத்ததுதான் எனக்கு வேணும். எனக்கு தெரியாது, என் தம்பி எடுத்து கொடுத்ததுதான் எனக்கு வேணும். ஓ, இவ்வளவு நேரம் ஏதோ சண்டை கோவம் அப்படி இப்படின்னு பேசிக்கிட்டு இருந்த மாதிரி ஏதோ கேட்டுச்சு. அது என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? சண்டையே போடலையே நானு. சும்மா இரு பிரியா, எனக்கு இந்த சாரி தான் வேணும். நாளை வாங்கி தர மாட்டப்பா. நல்லா தானே இருக்கு. இந்த சாரி கலர் என்கிட்ட இல்லவே இல்ல. ப்ளீஸ் இத வாங்கி தாங்க. ப்ளீஸ். நீங்க பே பண்ணலன்னா பரவாயில்ல, நானே பே பண்ணிக்கிறேன். அதெல்லாம் இல்ல, கல்யாணத்துக்கு நான் தான் சாரி எடுத்து கொடுப்பேன்னு கூட்டிட்டு வந்திருக்கேன். சோ நான் தான் பே பண்ணுவேன். நான் சொல்றதுதான் வாங்கணும். உன் தம்பி எடுத்து கொடுத்ததெல்லாம் வாங்க கூடாது. ஆமா, சொல்லிட்டேன். ப்ளீஸ் 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 ப்ளீஸ். நீ தானே உன் தம்பி கூட சண்டையில இருக்க, கோவத்துல இருக்க. அப்ப எதுக்கு அவன் எடுத்து கொடுத்ததெல்லாம் நீ கட்டிக்கணும்? அப்படிலாம் கட்டிக்கணும்னு எந்த அவசியமும் இல்ல. கோவம்லாம் எதுவுமே இல்ல. அது உங்களுக்கு தெரியும்ல. என்ன தெரியும்? அது அது ஏதோ தப்பா புரிஞ்சுக்கிட்டு என்னால அவனுக்கு ரொம்ப கஷ்டம், எனக்கு செலவு பண்ணிக்கிட்டே இருக்கான், அவனை பத்தி யோசிக்கவே மாட்டேங்கிறான் அப்படின்றதுனால நான் அப்படி பண்ணேன். அது உங்களுக்கு தெரியும்ல நான் ஏன் அப்படி பண்ணேன்னு சொல்லி. என் தம்பி மேல எனக்கு கோவம் இல்ல. எதுக்கு இப்படி சிரிக்கிறீங்க? அப்படியே அது அப்படியே அந்த கழுத்தை அப்படி திருப்பி அங்க பார்த்து சொல்லு. ஏன் என்னால சொல்ல முடியுமே. சொல்லு. அவன் இப்போ வந்தான். அப்பவே வந்துட்டான். என்ன போயிட்டான்? அவன் விருப்பம், வந்தான், பார்த்தான், கிளம்பிட்டான். அவனோட விருப்பம். ஒருவேளை நம்ம அக்கா நம்ம எடுத்தாலோ இல்லையோ என்னமோ தெரியலையேன்னு சொல்லிட்டு செக் பண்ண வந்தானோ என்னமோ, யாருக்கு தெரியும்? நீ தான் அவனை கூப்பிடவே இல்லையே. கூப்பிடாதவன இருந்தா என்ன, போனா என்ன? உனக்கு என்ன பிரச்சனை? இல்ல உனக்கு என்ன பிரச்சனைன்னு நான் கேக்குறேன். அவனோட இஷ்டம், இருக்கிறதும் இங்க இல்லாம இருக்கிறதும். நீ என்ன அவனை கூப்பிட்டுக்கிட்டா வந்த? இங்கதான் இருந்தாகணும்னு சொல்றதுக்கு நீ சொல்லப்போனா அவனை ஒண்ணுமே சொல்லி கூப்பிடவே இல்லையேமா. அப்புறம் எதுக்குமா நீ ஃபீல் பண்ற? சொல்லுங்கம்மா. ஹலோ, நான் கூப்பிடலதான். இருந்தாலும் என் தம்பிக்கு என்னை பத்தி தெரியும். அக்கா கூப்பிடலன்னா ஒரு காரணத்துலதான் அப்படின்னு சொல்லிட்டு அதனாலதானே வந்திருக்கான். நீங்க இந்த சாரியை பேக் பண்ணுங்க. ஓகே மேம். ஏங்க நான் வந்துடுறேன். எங்க போறீங்க? இந்த ஒரு நிமிஷம் சொல்லிட்டு போங்க. இருங்க, வந்துடுறேன். சொல்லிட்டு போங்க. ரகு கிட்ட பேசிட்டு வர இருங்க. ஏதோ சண்டைன்னு கேள்விப்பட்டேன். அது அப்போ இருந்துச்சு. அப்போ இப்போ அதான் அனுதான் சொன்னாலே, ஒரு பொண்ணு எந்த விஷயத்துல வேணா போய் சொல்லுவா. ஆனா தான் குழந்தை மேல, அதுவும் அனு ஃபர்ஸ்ட் பிரெக்னன்சி தெரியும்ல, குழந்தை ஒரு வாட்டி அழிஞ்சுலாம் போயிட்டு 2வது பேபிங்க. அந்த குழந்தைய கூட ஒரு இதுவா பார்க்காம நான் புரிஞ்சுக்கணுன்றதுக்காண்டி என் குழந்தைக்கு மேலலாம் சத்தியம் பண்ணா. இப்பவும் நான் பிடிவாதமா இருந்தா நல்லாவா இருக்கும்? ஏன் கல்யாணங்க? அக்கா கல்யாணத்துல தம்பி எல்லாத்துலயும் முன்னாடி நிக்கணும்ல. என்ன கிண்டலா? இல்லையே, கிண்டல் பண்ணலையே. சிப்பாங்க, நீங்க இருங்க, நான் போய் பாத்துட்டு வரேன். பில் பே பண்ணிக்கிட்டு இருக்கேன். காருக்கு வந்துருங்க எல்லாரும். இந்த சாரியோட பில் எல்லாம் எங்கம்மா இருக்கு? ஆனா ஆல்ரெடி பில் பே பண்ணியாச்சு. பே பண்ணியாச்சா? ஆமா, பே பண்ணியாச்சு. இத நான் கவர் ஓபன் பண்ணி அதுக்கப்புறமா தான் ரேஷ்மா கிட்ட காட்டணும்னு எடுத்துட்டு வந்திருக்கேன். பே பண்ணிட்டு ஆல்ரெடி எல்லாருமே வெளியே தான் நிக்கிறாங்க. உங்க கூட ஒருத்தவங்க வருவாங்களே, அவங்களுக்கு கூட இப்போ இதுலாம் தாலி செயின்லாம் மாத்துறாங்க. ஆதி அண்ணன் அவங்க எல்லாம் வந்தாங்க. கீழே தான் இருக்காங்க. கீழே அப்படியே வாங்கிட்டு கீழே தான் வெயிட் பண்றாங்க. யாரு பே பண்ணா? ரகு தான் பே பண்ணா. எப்பவுமே அவன் தான் பே பண்ணுவான். சரி, ஓகே. நான் பாட்டி அங்க இருக்காங்க. நான் பாட்டி கூட்டிட்டு கீழே வந்துடுறேன். நீங்க ரேஷ்மா அங்க போயிருக்கால, அவளை கூட்டிட்டு அப்படியே வந்துருங்க. ரேஷ்மா சாரி பில்லு பே பண்ணானு தெரியல, அதை மட்டும் ஒரு வாட்டி கேட்டுக்கோங்க. ஓகேமா.
இப்போ அவன் பே பண்ணதுக்கு எல்லாத்தையும் நம்ம திரும்ப காசு கொடுத்து அவன் தப்பா நினைச்சுப்பானோ? ஆஹ் ரேஷ்மாக்கு தெரிஞ்சா அதுனா வருத்தப்படுவானா? உம் கொடுக்கறது தான் நல்லதுன்னு எனக்கும் தோணுது. ஆனா இவன் தப்பா நினைச்சுப்பானா என்னன்னு தெரிய மாட்டேங்குதே. பேசாம ரேஷ்மா கிட்டே கேட்டுருமா? ஆஹ் ஏற்கனவே நகையை திருப்பி கொடுத்ததுக்கு அது ஒரு சண்டை போய்கிட்டு இருக்கு. இப்பந்தான் நான் போய் பேசுறேன்ட்டு போறான். சரி, ஓகே. சரி,